வாக்காளர்கள் நீக்கக்கூடிய வேலை தான் செய்கிறாங்க. ஓகே, இதைத்தான் வந்து திமுக மட்டும் சொல்லலை, திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் அத்தனையும் சொல்கிறாங்க. இன்னைக்கு விஜயும் அதான் சொல்கிறார். எஸ்ஐஆர் வந்து மிகப்பெரிய எல்லாரும் டாக்குமெண்ட் தூக்கிட்டு ஓடி போய் வரிசையில் நிற்க போகிறோன்னு பாருங்க. எப்படி 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கும் டிமாண்டேஷன் வந்தப்போ பின்னமோ அந்த மாதிரி டாக்குமெண்ட் ஒவ்வொருத்தரும் கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கியூவாக நிற்க போகிறோம், வேலையை லீவ் போட்டு. இது என்ன இதுக்கு கொடுமை? இதைத்தான் சொல்கிறோம். இது வந்து சர்வாதிகாரம், மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு வேலை. தேர்தல் ஆணையத்தை தன் கைப்பாவையாக வச்சு கொண்டு பாஜக பண்ணக்கூடிய அட்டூழியம். கரெக்டாக 5 மாநிலத்தில் அவங்களுக்கு எங்கெங்கே ஃபேவராக வீக்காக இருக்காங்களோ அந்த மாநிலங்கள்லாம் பண்ணுறாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் அவங்க வீக்கு, அவங்க ஒன்றுமே பண்ண முடியல. கேரளாவில் பண்ண முடியல. எனக்கு ஓட்டு போடல, நீ சாவு. எனக்கு ஓட்டு போடல, நீ சாவுடா. நீ வெஸ்ட் பெங்கால் அங்கேயும் பிஜேபி ஆட்சி கிடையாது. பீகார்லேயும் இப்போ அவங்க ஆட்சி போக போகுது. ஓகே, எனக்கு ஓட்டு போடல, நீ டாக்குமெண்ட் தூக்கி ஆள, ஆஃபீஸ்க்கு ஆள. அவனால் முடியலையா, நீ ஓட்டு போட முடியாது, போ. அதாவது மறைமுகமாக வந்து பழி வாங்குற மாதிரி. பழி வாங்குறது தான் இது. இதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா எப்படி பண்ணணும்? ஒரு 6 மாத காலம் டைம் கொடுங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கிக்கிறோம்னு சொல்லுங்கள். இது ஏகப்பட்ட நடைமுறைப்படுத்துவதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது.